மிகவும் ஆன்மீகம். பாருங்கள், லட்டு இந்த பூந்தி அடிச்சிருக்கு நேர்களே. 1.5 பிசின் வரணும். பாருங்கள், ஜீனி பாருங்கள். இது லட்டு நல்ல முந்திரி பருப்பு எல்லாம் அடித்தது. இப்போ பாருங்கள், செமையாக நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நான் பொடி பண்ணிடுவேன். அப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா இது பாருங்கள். இப்படி உருட்டுற பக்கம் ஒரு கம்பி பாகு வரணும். செமையாக உருட்டும். ஜஸ்ட்டு 45 நிமிட்ஸில் நம்ம இந்த லட்டு செஞ்சிடலாம். கண்டிப்பாக செமையாக மோத்தி லட்டு மாதிரி இருக்கும். ஓகே, 3/4 கிலோ கடலை மாவு, 1 கிலோ ஜீனி போட்டேன். நல்லா பூந்தி அடிச்சுட்டாச்சு. 1.5 பிசின் பாகு, முந்திரி பருப்பு, நட்ஸ் நம்மளுக்கு விருப்பம் போல். 1 வாரம் வச்சுக்கணும்னா வெள்ளரி விதை போடாதீங்க. 1 வாரம் வைக்கலை அப்படின்னா வெள்ளரி விதை போட்டுக்கோங்க. செமையான லட்டு. ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச பாதாமும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். அழகாக அமைஞ்சிருது.